கைஸ் வெல்கம் டு YDPS தமிழ். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் பல விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருக்காது. அது மாதிரியே ஒரு சில விஷயங்கள் அது என்னன்னே புரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அந்த இடத்துல நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம் உள்ளே போய் என்னென்னு பார்த்துருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் டயாலிசிஸ் கிளினிக்கில் நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிளினிக்கில் ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியாயிட்டதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருக்கக்கூடிய 2 ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு அதாவது வெளியில் போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு விஷயம் குப்பையை நோண்டிக்கிட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கும் சத்தம் கேட்டிருந்திருக்கு. அப்போ தான் இந்த விஷயம் அந்த பாட்டிக்கு நடந்தது. அந்த பாட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு பயங்கரமாக பயந்து இருந்திருப்பாங்க. ஏன்னு திடீர்னு பார்த்த உடனே நம்ம யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஆனா அந்த பாட்டி கிட்ட அந்த நர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அது பயங்கரமான விஷயம் தாங்க. அது என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் உருகுலைஞ்சு போய் உடம்பெல்லாம் அடிபட்டு அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி போனதை அவங்களும் பார்த்துருந்துருக்காங்க. பட் ஆனா அந்த இடத்துல யாருமே கிடையாது எக்ஸப்ட் அந்த பாட்டியை தவிர. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமரா இருந்திருக்கும். அதில் எந்த விஷயமே நோட் ஆயிருந்திருக்காது எக்ஸப்ட் ஒரு விஷயத்தை தவிர. அந்த டிவி ஸ்க்ரீனை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னு நீங்களே பாருங்க. இங்க அதை கவனிச்சிங்களா? அந்த லேடி கத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவங்கள தாண்டி போகிற மாதிரி அவங்களும் பார்த்துருந்துருக்காங்க. அதனால தான் அவங்களும் பயந்து கத்திருக்காங்க. வீடியோவில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு எலி பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது ஃபன்னான விஷயம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். Oh my god, it's right there in the basket. Oh my god. Mom, you gotta get it. Mom, I'm gonna try. வீடியோவில் ஒன்றுமே தெரியலையாடா, இதில் என்னடா இருக்குது, அவங்க பயங்கர ஃபன்னாக தானே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? வீடியோவில் அவங்க அந்த எலியை பார்த்துக்கிட்டே அந்த பக்கமாக திரும்பிட்டு அந்த கேமராவை தள்ளும்போது அந்த கேட்டாண்ட பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கதவாண்ட ஒரு விதமான ஃபேஸ் இருந்திருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் நானே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் உருவம் அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனால் அதை அவங்க கவனிக்கலை. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அந்த ஃபுட்டேஜை திரும்பி ரிட்டன் பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குன்ட்டு. அவங்களும் அந்த நேரத்தில் பயங்கரமாக பயந்துருக்காங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்து. Me and my daughter saw the rat go into our cat door in our laundry. For some reason, I never felt comfortable in here. I felt it's not surprising that we caught something in that window. It's very odd and it makes me. அதுக்கப்புறமா அதே மாதிரியான சம்பவம் இல்லைனாலும் அதை விட வேற மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. அந்த வீடியோவையும் அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த லேடியோட பையன் ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு காரை ஆப்ரேட் பண்ணியிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எந்த சவுண்டு கேட்டாலும் அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த காரை ஓட்டிக்கிட்டு அந்த டாகை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்திருக்கான். அப்போ இந்த விஷயம் நடந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள். Attention.
இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் அதில் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. அதை இந்த வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். அது பயங்கர க்ரீப்பியாகவே இருந்துச்சு. அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோரால் நடந்தது, அதுவும் டாக்ஸ் போயிட்டு வர்றது. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க, அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்து மூடியிருக்கும். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பிளேயிங் மேட் வந்து பயங்கரமான வேகத்தில் அங்கேருந்து எகிரி வந்து அந்த டோர் அண்டை விழுந்திருக்கும். பயங்கரமான விஷயம் தான் இது. இது எப்படி நடந்திருக்கும் பாருங்கள். Pull this one apart. It's very hard. And it just flew up. அவங்க அந்த வீடியோவில் அது ரொம்பவே ஹார்டாக தான் இருக்குது, அது எப்படி அங்கேருந்து வந்து விழுந்தது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, இதை பண்ணது அவங்களுடைய அம்மாவோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. Like she was around me. வீடியோ என்ன கேளுங்க, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். நீங்கள் கேட்கலாம், அது போடுவேன். கேட்டு